தன்னை பாலியல் பலாத்காரம் செய்தவரோடு சேர்ந்து வாழ்வது குறித்து பரிசீலிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் குற்றவாளியுடன் சேர்ந்து வாழ தயாராக இல்லை என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்த மோகன் என்பவர் பாலியல் வன்முறை தொடர்பான வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்ட 7 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணுடன் சேர்ந்து வாழ்வது குறித்து சமரச மையத்தை அணுகுமாறு நீதிபதி அறிவுறுத்தினார். இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட நபருடன் சேர்ந்து வாழ தயாராக இல்லை என தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். அவங்க குடும்பமும் சம்மதிச்சு, உங்க குடும்பம் சம்மதிச்சு, ஊர் மத்தியில் எல்லாரும் பேசி முடிவுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பையனை ஏற்கனவே சம்மதம் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டா? இல்லைங்க சார். அதற்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? இதுவரைக்கும் 7 வருஷமா எதுவுமே கேட்கவே இல்லை. நானே இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எனக்கு நல்ல லைஃப் தருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்?